மாமா நீங்க உங்க பொண்ணை தாராளமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. கஷ்டப்படுத்துற மாதிரி என்னைக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன். இந்த மாதிரி அவனை நல்லபடியா நான் பாத்துக்குவேன். அதுக்கு இல்ல மாப்பிள, நீ சொல்ல வரது எனக்கு புரியுது மாமா. நான் நகை நட்டு இல்ல பணம் இல்ல தானே சொல்றீங்க. காலத்துல என்ன மாமா நகை நட்டு பணம் இல்ல, நல்ல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த காலத்து பசங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குறாங்க. எனக்கு இவ்வளவு அழகான அறிவான அஷ்மிதா கிடைச்சிருக்கா. ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல. அஷ்மிதா எனக்கு பெரிய வரம். இல்லைன்னா புரியுது மாப்பிள, பொண்ணை மட்டும் என் கூட அனுப்பிச்சு வைங்க மாமா. அது எதுவுமே வேண்டாம். என்ன புடவையோட வந்தா கூட போதும். அவளை நல்லபடியா கண் கலங்காம பாத்துக்குவேன். நீங்க இப்படி சொல்றீங்க மாப்பிள, ஆனா உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா உங்க அக்கா அண்ணி உங்க அண்ணே கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கீங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. என் பொண்ணு ஒண்ணு போடாம வரவும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க மாமா. வீடு பக்கத்துல இப்படிதான் கட்டிக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஒண்ணு போடாம அமுச்சு விட்டாங்க. இப்ப அவங்க மாமியார் வீட்டுல அந்த பொண்ணு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஊருக்குள்ளார விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். நினைக்கிறதுதான் நியாயம் தான், இல்லைன்னு சொல்லல. இதுக்காக நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது மாமா. நான் இருக்கேன். இதே மாதிரி கொடுமை எங்க வீட்டுல நடந்தாலும் அஸ்மிதாவை நான் தனியா கூட்டிட்டு போயிருவேன். மனைவியை கொடுமைப்படுத்துறவங்க வீட்டுல பையன் இருக்கணும், தனியா போனாட்டி தனியா வந்துருவோம். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ஆமா மாமா. அப்புறம் என்ன பண்றது? நம்பி வரவுல எங்க வீட்டாளுங்க நல்லபடியா பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அஸ்மிதா கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியேறவும் நானும் தயங்க மாட்டேன். ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ள. சரிங்க மாமா. அதே மாதிரி புரியுது மாமா. சத்யா மேட்டர் தானே சொல்ல வரீங்க? ஆமா மாப்பிள்ள. அண்ணியோட தங்கச்சி உங்களை காதலிக்கிறன்னு நினைச்சிட்டு வீட்டுல வந்து ஒவ்வொன்னு அழுதுட்டே இருந்தா. எனக்கு தெரியும். தெரியும்ல மாப்பிள்ள. அது ஒன் சைட் லவ் தான் மாமா. சத்யா ஒன்னும் லவ் பண்ணல, அவதான் என்னை லவ் பண்ணா. இப்ப எல்லாமே சத்யக்கே தெளிவா புரிய வச்சிட்டேன். சத்யானால பிரச்சனையே வராது. சத்யானால பிரச்சனை வராது மாப்பிள்ள. ஆனா சத்யோட அக்கா அண்ணினால என் பொண்ணுக்கு ஐயோ அந்த மாதிரிலாம் அண்ணி நடந்துக்க மாட்டாங்க மாமா. அண்ணியே என்கிட்ட நேரடியாவே சொல்லிட்டாங்க. தங்கச்சியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் வரப்போனா நான் குடும்பப்படுத்த மாட்டேன்ட்டு என்கிட்ட அண்ணி சொல்லிட்டாங்க. வார்த்தையில எல்லாமே அப்படிதான் மாப்பிள்ள சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே எல்லாமே மாறி போயிடும். இல்ல மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணி அப்படிலாம் கிடையாது. எல்லாம் மாறவும் மாட்டாங்க. இன்னும் சொல் மாறவும் மாட்டாங்க. சரிங்க மாப்பிள்ள. எந்தவித பயமும் இல்லாம அஸ்மிதா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நீங்க அஸ்மிதாவை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த கவலையும் பட வேணாம். நல்லபடியா கண்களாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. சரிங்க மாப்பிள்ள. ஹோட்டல்ல வச்சு சந்திச்சு பேசலாம் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அஸ்மிதாவும் அதுதான் சொல்லிட்டு இருந்தா. நைட்டே நான் முடிவு பண்ணிட்டேன். தனியா ஹோட்டல்ல வந்து பேசுறதுக்கு வீட்லயே வந்து பேசலான்ட்டு தான் காத்தால நானும் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. இவ்வளவு சின்ன வயசுல கடையை நல்லபடியா ரன் பண்ணிக்கிட்டு இவ்வளவு பொறுப்பா இருக்கீங்க. என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு முழு சம்மதம் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நினைச்சு நீங்க எதுவும் மனசுல ஐயோ எதுவா இருந்தாலும் வெளிப்படையா கேளுங்க மாமா. நான் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன். தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கு எதுவும் கிடையாது மாமா. ஏன் எங்க அப்பா அண்ணன் கூட அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எங்க அப்பாக்கு இப்பெல்லாம் பண்ண பிடிக்காது மாமா. ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருப்பாரு. சரிங்க மாப்பிள்ள, நானும் அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மாமா எதுவும் கேட்க வேண்டியது இருக்குங்களா? மனசுல எதுவா இருந்தாலும் வச்சுக்காதீங்க மாமா. வெளிப்படையா கேளுங்க. மாப்பிள்ள வீடு பாக்கணும், மாப்பிள்ள வீடு பாக்கணும். அதை பத்தி ஏதாவது பேசலான்ட்டு கிட்ட பேசலாம் மாப்பிள்ள. உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசணும்ல. அஸ்மிதாவை கல்யாணம் பண்றது எங்க அப்பாக்கு முழு சம்மதம் தான். எங்க அம்மாவும் எங்க அக்காவும் தான் சம்மதம் சொல்லவே இல்லை. உங்க அண்ணே என் அண்ணன் கிட்ட நான் நேரடியாவே கேட்டுட்டேன் மாமா. உனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா நீ சந்தோஷமா வாழுன்னு தான் சொல்லிருக்காரு. அண்ணே காதலுக்கு ஒன்னும் எதிரி கிடையாது மாமா. அவருக்கும் இந்த கல்யாணத்துல ஓகே தான். எங்க அம்மாவும் எங்க அக்காவும் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிரும் மாமா. சரிங்க மாப்பிள்ள. வரைக்கும் எங்க அம்மா சரின்னு சொல்லல. சப்போஸ் இன்னைக்கு இல்ல நாளைக்கு எங்க அம்மாட்ட பேசி பாக்குறேன். வீட்டுக்கு வருது, நீங்க எங்க வீட்டுக்கு வரத பத்தி நீங்களும் சொல்லி பாருங்க மாப்பிள்ள. அப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ முடிவு எடுக்கட்டும். அப்படி கல்யாணம் சிம்பிளா கோயில வச்சுக்கலாம் மாப்பிள்ள. நீ நினைக்கிற மாதிரி கோயிலே பண்ணிக்கலாம் மாமா. ஆனா சொல்லுங்க மாமா. அதுக்கு இல்ல மாப்பிள்ள, நீங்க ஆடம்பரமா எதுவும் கல்யாணம் பண்ண நினைச்சிருப்பீங்க. ஐயோ எனக்கு இந்த ஆடம்பரம்லாம் பிடிக்காது மாமா. நான் எப்பவுமே சிம்பிளா தான் இருப்பேன். அதே மாதிரி என் கல்யாணமும் சிம்பிளா பண்ணாலே போதும் மாமா. ரொம்ப ஆடம்பரத்தை நான் விரும்ப மாட்டேன். சரிங்க மாப்பிள்ள. நீங்க சொன்ன மாதிரியே கீழே கல்யாணம் பண்ணிடலாம். சரிங்க மாமா. அப்பா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். என்னம்மா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சுப்பா, வாங்க சாப்பிடலாம்னு சொன்னேன். அப்பா என்னைய மட்டும் கூப்பிடுற? மாப்பிள்ளையும் சேர்த்து கூப்பிடுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க போய் சாப்பிடுங்க மாமா. அட என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? வார்த்தை மாமா மாமன்னு சொல்ற தவிர வேற எந்த வார்த்தையும் சொல்லாம எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறீங்க. அம்மாடி எனக்கு மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசின விதம் கொடுக்குற மரியாதை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உனக்கு தேடி கண்டுபிடிச்சாலும் இப்படி ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துக்க மாட்டேமா. நீயே நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கமா. வரைக்கும் இந்த அப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாப்பா? ஆமாமா. நீ என்னமா சொல்ல வர? என்கிட்ட கேக்குறீங்க? அவர் ஆல்ரெடி பிடிச்சதானே நானே உங்கள்ட்ட சொன்னேன். அவர்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. எதாச்சும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு. ஆமா, இது விஷயமா அவர்கிட்ட பேசிட்டாரு. ஹோட்டல்ல பேசிக்கிட்டு நேரடியா வீட்டுக்கே வந்துடலாம்னு தான் இங்க வந்துட்டாரு. சரிங்கப்பா. சரிம்மா சாப்பிடலாமா? அப்கோர்ஸ் சாப்பிடலாம்ப்பா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சுட சுட ரெடியா இருக்குப்பா. அப்பள வந்திருக்கவும் சுட சுட ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே. என்ன அப்பனுக்கு அந்த காஞ்சி போன தானே கொடுத்துருப்ப. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இல்லாம சின்ன வயசுல இருந்து நல்லபடியா வளர்த்திருக்கீங்க. டக்குன்னு பிடிச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு நீங்களும் சரின்னு சொல்லிருக்கீங்களே. நான் இப்படி பண்ணுவேனாப்பா? காஞ்ச ரொட்டி எல்லாம் போடுவேனா? அப்படிலாம் கிடையாதுப்பா. இல்லம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதெல்லாம் இல்லப்பா. பரணி வாங்க சாப்பிடுவோம். மாமாக்கு சாப்பாடு போடு. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி. எல்லா விஷயமும் அவர்கிட்ட பேசிட்டேன்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் அவர் பேசினாரா? நீங்க எதுவும் சொன்னீங்களாப்பா அவர்கிட்ட? என்னதுமா? என்ன அஸ்மிதா? எல்லா விஷயமும் மாமா கிட்ட நான் பேசிட்டேனே. அது இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவும் நம்ம கூட வரது. என்னப்பா? என்னம்மா நீ சொல்ற? இதெல்லாம் ஒத்தே வராதுமா. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மாப்பிள்ளைல இருக்கிறதெல்லாம் சரியா ஒத்தே வராது. அப்பா அதெல்லாம் கிடையாது. கூட நீங்களும் வரீங்க.
தனியா இருந்தா என்னப்பா பண்ண போறீங்க? இருக்கிறதுனால ஒவ்வொன்றா உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூடவே வந்துருங்க. இந்த மாதிரி அங்கேயும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நானும் சமைச்சு தரேன். நல்லபடியா பாத்துக்கணும்ப்பா. நல்லபடியா படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும்லப்பா. அதனால எனக்கும் பரணிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் எங்க கூடயே வந்துடணும். என்ன பரணி, உங்களுக்கு இது ஓகே தானே? நான் உங்ககிட்ட பேசிட்டேன். அதுக்கு இல்ல அஸ்மிதா, என்ன சொல்றீங்க? காதல் கல்யாணமே வீட்டுல பிடிக்காம தான் நடந்துட்டு இருக்கு வரைக்கும். இதுக்காக எங்க அப்பாலாம் விட்டுட்டு என்னால வர முடியாதுங்க. என்ன பண்ணாலும் எங்க அப்பாவே கூட கூட்டிட்டு போயிடணும். அப்பா தனியா என்ன பண்ணுவாரு? சமைச்சு போட இருக்கா? அப்பாக்கு சமைக்கலாம் தெரியாது. எப்படி அவர் சாப்பிடுவாரு சொல்லுங்க? அப்பாக்கே வயசாயிடுச்சு, அப்பப்ப உடம்பு முடியாம போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் கூடவே வச்சு அவர் நல்லபடியா பாத்துக்கணும். சின்ன வயசுல எங்க அம்மா இறந்தப்ப எங்க அப்பா கிட்ட ஊர்க்காரங்க, சின்ன வயசுல உன் பொண்டாட்டி இறந்துட்டா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னொரு கல்யாணமா? அதெல்லாம் கிடையாது, என் கல்யாண வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. நான் என் பொண்ணுக்காக தான் நல்லபடியா வாழணும். என் பொண்ணு தான் எல்லாமே நினைச்சிட்டு எங்க அப்பா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்காரு. முதல்ல எனக்காக பண்ண எங்க அப்பாவை கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன பண்ணி நான் சொல்றது ரைட்டு தானே? இதை முன்கூட்டி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீ கடை விஷயத்துல இதை நீங்க சரியா கவனிக்கல. புரியுது அஸ்மிதா, இதெல்லாம் சரி வராதுமா. பேசுறதெல்லாம் சுத்தமா சரி வராது. என்னப்பா அப்படி பேசுறீங்க? எல்லாம் சரி வரும். நீ மனசு வச்சா எல்லாம் சரி வந்துரும். என்ன பண்ணி சொல்றீங்க? என்ன சொல்றது நானு? சரின்னு சொன்னீங்கன்னா என்னம்மா பேசுற? பேசிட்டு இருக்கிறது வியாபாரமாங்கறேன். நான் 1000 காலத்து பயிர் வெறும் சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையில நான் குறுக்க வந்து என்னமா பண்ண போறேன்? குறுக்க வரணும் இல்லப்பா, கூடவே இருங்க. அதான் நான் சொல்றேன். ஆனா ஒத்தே வராதுமா. நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. மாப்பிள பேசுற விதமே சரியில்லமா. முகமே மாறிடுச்சு பாரு. நான் என்ன பண்ணுவேன்? இது விஷயமா பரணிக்கிட்ட நான் பேசிட்டேன். அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போறதுக்கு சரின்னு தான் சொன்னாரு. நான் எங்க சொன்னேன்? நீங்க கடையில வேலை பார்த்துட்டு இருக்கப்ப சொன்னேன். நீங்க சரிதானே சொன்னீங்க. இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? கடை வேலையா இருக்கும்போது நீ தொல்லை பண்ணிட்டு இருப்ப. அப்போதைக்கு சரின்னு இருப்பாரு. இப்போதைக்கு இந்த வீடு இருக்கே, இந்த வீட்டுல நான் இருந்துக்கிறேன். இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா எப்படிப்பா? பாடக்கு என்ன பண்ணுவீங்க? யாருப்பா பாத்துக்கிறது? நான் இருக்கேன்மா, என்ன நான் பாத்துக்கிறேமா. பிடிச்சதா சமைச்சுட்டு நானும் சாப்பிட்டு இருக்கேன். வேண்டாம்ப்பா, அதுக்கப்புறம் தனியாயிருவீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ வாயை திறந்து பேசுங்க. அதான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்ல. நானும் தெளிவா சொல்லிருங்க இப்பவே. வீட்டுல சண்டை நடக்கிறப்ப இந்த கல்யாணம் நடக்குது. அப்ப மாமாவே வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சொல்றது கட்டுதான் மாப்பிள. அம்மாவும் ஏதாவது பேசுவாங்க. மாமா யோசிக்கிறேன். ஆனா மாடி என்னால மாத்திக்கவே முடியாதுப்பா. கூட வந்தீங்கன்னா கல்யாணம், இல்லன்னா அவ்வளவுதான். இந்த மாப்பிள சரி, யார் வந்தாலும் சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களே கூட கூட்டிட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்டானா சரிங்கிறேன். மத்தபடி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா. அவ்வளவுதான் நான் சொல்றது. ஸ்மிதாமா, இது விஷயமா திரும்ப என்கிட்ட பேசாதீங்கப்பா. முடிவெட்டது முடிவெட்டதான்ப்பா. என்ன மாத்த முயற்சி பண்ணாம பரணி கிட்ட கேளுங்க. மனசை மாத்திக்க சொல்லுங்க. அதெல்லாம் தப்புமா. என்னப்பா தப்பா யோசிக்கிறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா கூட்டிட்டு போறது தப்பே கிடையாதுப்பா. என் பொண்ணு பேசுறதுக்காக மன்னிச்சிருங்க மாப்பிள. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பொண்ணு இந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்கா. ஆனா நான் உங்ககிட்ட புரியுது மாமா. இதுக்கு மேல ஏன் மாப்பிள நீங்க இப்படி சொல்றீங்க? சரி, விருப்பப்பட்டு காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ண போறீங்க. நான் குறுக்க இருக்கணும்னா வீட்டுல கேட்டு பாக்குறேன். கேட்டு பார்த்துட்டு நல்ல முடிவா சொல்றேன் மாமா. நான் வரேன். என்னப்பா அவர் கிளம்பிட்டாரா? நீ பேசுற பேச்சு கிளம்ப வரேன்னா இங்கேயே வரப்பாரு. நான் என்னப்பா அப்படி பேசிட்டேன்? பேசுனதுல ரொம்ப தப்புமா. கிட்ட எப்படியா பேசுவ? நம்ம வீட்டுக்கு வந்தப்ப எவ்வளவு முகமலர்ச்சியோட வந்தாரு, சந்தோஷமா வந்தாரு. கிளம்புறப்ப முகத்தோட போனாருமா. மாப்பிள்ளை புரிஞ்சுக்கோமா. அப்பா நான் சொன்னதுதான். இன்னைக்கு மாத்திக்க மாட்டேன். நான் ஒண்ணு சொல்ல வரேமா. வீட்டுக்கு வியாமா நீ சொல்லுங்கப்பா. இருக்கிறதானே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. நான் செத்து போயிட்டு அவன் கூட வரணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? சும்மா வார்த்தையில கூட இப்படிலாம் பேசாதீங்கப்பா. நீ சொல்றதுமா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஒரு பையனா பிறந்துட்ட, நீ கட்டிக்க போற பொண்ணு இப்படியே சொல்லுது. என்ன ஏத்துக்குவியா? கழிச்சு வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ற. வர போற பொண்ணு இவ்வளவு தூரம் கட்டு நைட்டா இருந்தா நீ என்ன சொல்லுவ? சரின்னு சொல்லுவியா இல்ல வேணாம்னு சொல்லிடுவியா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரின்னு தான் சொல்லுவேன். உன்னோட லோகத்துல இருக்கனால சரின்னு சொல்லுவோமா? உன்னோட பிரச்சனை நினைச்சு பாரு. வீட்டுல எவ்வளவு தூரம் சங்கடமா இருக்கு, எவ்வளவு சண்டையா இருக்கு. நீ வேற இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போறியேமா. அப்புறம் என்ன செய்வாரு? போனா போட்டும்பா. சும்மா ஜிச்சிப்பியா காதலிக்கிறாரு. அதுங்கிறது மனசுல இருந்து வரணும்பா. இது சொன்னாலும் சரிங்கிற பேச்சுல வரணும். அதை விட்டுட்டு பட்டன் எந்திரிச்சு போயிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க நல்லபடியா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்படி ஒரு கோரிக்கையை வச்சு மாப்பிள்ளை எந்திரிச்சு போக என்னமா பண்ணுவாங்க? இருந்தாலும் யோசிக்க தான் செய்வாங்க. இன்னும் சரின்னு சொல்லிட மாட்டாங்க. இப்ப நீ பேசவே இல்லையம்மா. அப்பதான் என்னமோ அப்பாவை கூட கூட்டிட்டு போன்னு நினைக்கிற. நான் முன்னமே யோசிச்சு வச்சுட்டேன். கிட்ட சொன்ன நீங்க ஏத்துக்க மாட்டேங்குதான். இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லப்பா. வந்த மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டியம்மா. அதுக்கப்புறம் எனக்கு பரணியே வேணாம்ப்பா. உங்க அண்ணி பொண்ணு சத்யாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அஸ்மிதாமா, நீங்க பேசாதீங்கப்பா. அதுக்காக என்கிட்ட சண்டை போட வந்துட்டீங்களா? நலனுக்காக நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். அது கூட புரிஞ்சுக்காம இப்படி சண்டை போறீங்களப்பா. இப்படி நடந்துக்கிறீங்க. மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு தெரியலையாப்பா உங்களுக்கு? பாசமா வந்து என்னமா பிரயோஜனம்? உனக்காக 80 நாள் வரப்போறேன். கொஞ்ச நாள் இல்ல கொஞ்சம் வருஷமோ பேசாதீங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட. திரும்ப ஏன்பா இதையே பேசுறீங்க? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான்ப்பா. என்னை விட்டு போயிட்டீங்கன்னா அனாதை ஆயிருவேன்ப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னப்பா பண்றது? எனக்குன்னு வேற வழி எதுவும் தெரியலப்பா. யோசிச்சு நல்ல முடிவா தான் எடுத்திருக்கேன். ஆனா பண்ணிட்டு உங்களை தனியா விட்டு போக எனக்கு மனசு வரலப்பா. எனக்கு அப்பப்ப உடம்பு முடியாம போகுது. அப்பப்ப காய்ச்சடிக்குது, இருமல் வருது. போயிட்டு உங்களை யாருப்பா பாத்துக்குவா? பட செஞ்சு கொடுக்க என் முடியாத காலத்துல கஞ்சி வச்சு கொடுக்க யாருப்பா இருக்கா? ஒதுக்கி வேணா வீட்டுக்கு வாமா. திரும்பவும் என் பேச்ச மாத்த பாக்குறீங்க. இதுவே முடியாதுப்பா. சொல்ற விஷயம் ஏத்துக்கிட்டாருன்னா கல்யாணம், இல்லன்னா வாழ்க்கை முழுக்க எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. கூடவே உங்க மகளா நானும் சந்தோஷமா இருந்துக்கிறேன்ப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, நானும் இன்னும் எத்தனை காலமா உன் கூட நான் வரப்போறேன் சொல்லு.
அம்மா நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம வாழ்க்கை நீ அழைச்சிக்க பாக்குற. சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாலே நானும் சந்தோஷமா இருக்க முடியும். பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. இவள பெத்தவன் ஒருத்தி இருந்தானா என் பொண்ணு இவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாளா? என்னதான் நல்ல கட்டின பொண்ணாட்டின்னு ஒருத்தி கூட இருக்கணும். இல்லாட்டி மகளோட வாழ்க்கை இப்படிதான் ஆயிரும் போல இருக்க. கடவுளே என்ன பண்றது? என் பொண்ணு மனசை மாத்துங்கப்பா கடவுளே. அப்பா அழுகாதீங்கப்பா. வேற என்னம்மா பண்றது? உன் வாழ்க்கையில நீயே மண்ணவாரி போட்டுட்டியம்மா. ஆனா என்னம்மா செய்யறது? நான் அப்படிலாம் பண்ணலப்பா. 2 பேர் நல்லதுக்காக தான்ப்பா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். சரி வராதுமா. முடிவு என்னைக்கு சரி வராது. இப்போதைக்கு சரின்னு சொல்லலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையை உண்டாக்குமா. நினைக்கிறதெல்லாம் சரிதான்ப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓசில சாப்பிடறாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானேப்பா. ஏன் அங்க உட்காந்து ஓசில சாப்பிடுறீங்க? கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்து எங்கேயாவது வேலைக்கு போங்கப்பா. காசுல சாப்பிடுங்கப்பா. என்ன சொல்லல. இப்படி ஒரு பேச்சாம இருப்ப. எனக்கு அப்பா இன்னொரு முடிவு சொல்றேன் கேப்பியா? சொல்லுங்கப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அப்பனே கூட கூட்டிட்டு போன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? வீட்டு பக்கத்துல எனக்கும் ஒரு வீடு பாருமா. இந்த வீட காலி பண்ணி அங்க வேணா இருந்துக்கிறேமா. பக்கத்துல வந்து அப்பா பாத்துட்டு போ. அதை விட்டுட்டு நானும் உன் மாமியார் வீட்டுல ஒரே வீட்டுல இருக்கிறதுலாம் சரி வராதுமா. சொன்னா கேளுமா. அப்பா சொல்லத புரிஞ்சுக்கோ. நல்லது கெட்டது நிறைய தெரிஞ்சவன் நானு. அப்ப நல்லது கெட்டது நிறைய பாத்துட்டேம்மா. அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா அந்த அப்ப கால விழுந்து கும்புறேமா. கேளுமா. என்னப்பா பண்றீங்க? நீங்க ஏன்ப்பா என் கால விழுவணும்? என்னப்பா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க என் கால விழுறதுக்கு? எந்திரிங்கப்பா. அப்பா சரின்னு சொல்ற வரைக்கும் நானும் எந்திரிக்க மாட்டேமா. சொன்ன கேளுங்கப்பா. சரின்னு சொல்லுமா. சரிப்பா நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். எந்திரிங்கப்பா முத. எந்திரிச்சதுக்கு அப்புறம் மாத்த மாட்டியம்மா. அப்பா மேல சத்தியமா? என்னப்பா சத்தியம்லாம் சொல்றீங்க? சொல்லுமா. பேச்ச மாத்த மாட்டேன். மாப்பிள்ளை கிட்ட இது விஷயமா பேசுமா. பேசிக்கிறேன்ப்பா. பேசணுமா? மாப்பிள்ளை கிட்ட இது விஷயமா பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுமா. சரிப்பா. அப்பா சாப்பிடலாம். அப்பவே பசிக்குதுன்னு சொன்னீங்களே. சரிம்மா எடுத்துட்டு வாமா சாப்பிடலாம் சேர்ந்து. சரிங்கப்பா. புள்ள என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அப்பே ஒத்தையே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு கூட கூட்டிட்டு போன்னு நினைக்குதே. பொண்ணை நான் என்ன சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. விழுந்தா கூட நீங்க ஏன்பா கீழே விழுவணும்? ஏன்பா என் கால விழுவணும்? என்ன பெத்த நீங்க? நான் தான்ப்பா உங்க கால விழுவணும்னு சொல்றேன். என் பொண்ணு எங்க? என் பொண்ணை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. சமயம் இப்படி ஒரு முடிவு எடுத்துறான்னு நினைச்சு எனக்கு மனசு குழப்பமாவும் இருக்கு. நல்லபடியா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டு பக்கத்துலயே நல்ல வீடா பார்த்து கூடியிருக்க வேண்டியதான். இப்போதைக்கு சரி வரும்.